கல்வி கற்பதை வகுப்பறைக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்திக் கொள்வதையும் வகுப்பறைக்குள் கல்வி கற்பதை பரீட்சையில் மாத்திரம் மட்டுப்படுத்திக் கொள்வதையுமே கல்வி என எண்ணுகின்றனர். அவ்வாறான சமூக பேசுபொருள் மாற்றம் அடைய வேண்டும். எமக்கு சட்டம் ஒன்றை உருவாக்க முடியும், சுற்று நிறுவம் ஒன்றையும் வெளியிட முடியும், கொள்கை ஒன்றையும் உருவாக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அறநெறி பாடசாலைக்கு செல்வதற்கு வகுப்பறை ஒன்றிற்குள் சுமார் 80% இருப்பை வைத்துக் கொள்வதை சட்டத்திற்குள் கொண்டு வர இயலும். எனினும் சமூகத்திற்குள் இருக்கும் கல்வி தொடர்பிலான எண்ணம் மாற்றமடையாமல் இருக்கும் வரை சட்டம் மற்றும் கொள்கை இருந்தாலும் இவற்றை நடைமுறைப்படுத்தும் போது அதற்குள் நுழைந்து சட்டத்தை மதிக்காமல் அவற்றை கடந்து செல்லும் நடைமுறையினை மாத்திரமே அவர்கள் தேடிச் செல்வர். 2025ஆம் ஆண்டு முதல் கல்வியில் முன்னெடுக்கப்படும் புதிய சீர்திருத்தத்திற்குள் பரீட்சைகள் மூலமாக மாத்திரமே கல்வியின் தரத்தையும் கல்வியில் வெற்றியையும் தீர்மானிக்கும் மனநிலையை மாற்ற வேண்டும் மற்றும் பரீட்சைகள் சான்றிதழ்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட கல்வி முறைக்கு பதிலான கல்வி முறையை இந்நாட்டிற்கு அறிமுகப்படுத்துவதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் மற்றவர்களை பற்றி சிந்திக்கும் சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களையும் நாம் உருவாக்க வேண்டும். புலனறுவையில் உள்ள ரோயல் மத்திய கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். பாடசாலையின் மாணவ தலைவர் தேசிய மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர் பிரவீன் மனிஷ வத்தேகம என்ற மாணவனின் வேண்டுகோளுக்கு அமைய பிரதமர் குறித்த பாடசாலைக்கு சென்றிருந்தார். මගේ මේ රටයි සුන්දර බලනු මනසකි